ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்ஸ்டே வந்து பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன் ஃப்ரைடேன்றதுனால. அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ரைடே 7:15 தான் எழுந்தேன், லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைடு என்ன பண்ணேன் அப்படின்னா, துணி இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு டீ போட ஆரம்பித்தேன். டீ போட்டு குடிச்சிட்ட பிறகு பாப்பாவுக்கு வந்து அந்த குக்கும்பர் இருந்தது, அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இட்லி பண்ணிவிட்டு சட்னி பண்ணேன். அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காய வச்சேன். சாப்பிட்ட பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணேன். அது எதில் பண்ணேன் அப்படின்னா, மிக்சியில் தான் பண்ணேன். இதுதான் வந்து பிளெண்டரு, பிளாஸ்டிக் பிளெண்டரு. இது வந்து ஈஸியாக வந்து சப்பாத்தி வந்து நைஸாகவும் சாஃப்டாகவும் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து போட்டுக்கணும். கோதுமை மாவு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மாவு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணாக்கா நல்லா இந்த மாதிரி வந்து சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு சப்பாத்தி ரவுண்டாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்தது. சப்பாத்தி நல்லா வந்தது, டேஸ்ட்டாகவும் வந்தது. சப்பாத்திக்கு நான் நைட் என்ன பண்ணேன் அப்படின்னா, குருமா குழம்பு பண்ணேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு குருமா குழம்பு மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சேன். சாப்பிட்டு முடித்தேன். பிளேட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.